ஓம் சிவமகா வாழைச்சித்திர தேவாய நம. ஓம் பிரபஞ்ச மகா சபை திருவடிகளட்டும். ஓம் அகதீசாய நமக. யானை முகன் இடத்துல தவம் இருக்கு சொன்னீங்க சிவமகா வாழைச்சித்திர. அங்கே போய் தவம் இருக்கிறோ பார்த்திங்கன்னா சிவமகா வாழைச்சித்தனுடைய முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது வந்து என்னுடைய முகனும் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சதுங்க ஐயா. அந்த ரெண்டு காட்சி அந்த இடத்துல காணுங்க ஐயா. ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழைச்சித்திர தேவாய நம. குருவே சரணம். பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புதமான உயர்நிலை சரணாகதி கொண்ட சீடர்களை கன்னிமூல ஆணைமுகனுடைய அருகாமையிலிருந்து வரிசையாக தவம் இருக்க வைத்த சூட்சமம் என்ன தெரியுமோ? கன்னிமூல ஆணைமுகன் தான் பிரபஞ்ச மகாசபையை நெற்றி சுழுமுனையில் வைத்து தூக்கி அழகு பார்த்து கொண்டிருந்தான். இன்று அவனும் சிவமகா வாழை சித்தன் சுழுமுனையில் வந்தமர்ந்து அவன் சுழுமுனைக்குள் தான் சபை அமர்ந்திருக்கின்றது என்ற அகத்தியன் கூறுகிறான். அத்தகைய சுழுமுனையை காண வேண்டும். அச்சுழுமுனையின் மூலமாக அவரவர்கள் தன் ஆன்ம நிலை எவ்விதம் நிற்கின்றது, நிலையை அடைந்திருக்கின்றது என்கின்ற சூட்சமத்தை உணர வேண்டும் என்பதற்காக அகத்தியன் இட்ட கட்டளை அவ்விடத்தில் தவம் இருக்க கண்டாய் சிவமகா வாழை சித்தன் சொரூபத்தை. அவனுக்குள் உன் ஆன்ம நிலை, உன் சரீரம், உன் திருமுகம் எத்தகைய ஆனந்தத்தோடு அமர்ந்திருக்கின்றது என்பதை நீர் கண்டாய் என்று வாழ்த்துகிறேன். இதுதான் சூட்சமம். உன்னை நீ அழகுபடுத்திக் கொள்வாய், உன் ஆன்மாவை நீ அழகுபடுத்திக் கொள்வாய், உன்னை நீ சரி செய்து கொள்வாய், உன்னை நீ வென்று விடுவாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஆகையால் தான் அங்கு அமர்ந்து தவம் இருப்பவன் யார்? கன்னிமூல ஆணைமுகன் முன்பாக அமர்ந்து தவம் இருப்பவன் யார்? விஸ்வமித்ரன் என்னும் பேராற்றல் கொண்டவன், மகாவீரன் என்னும் பஞ்ச இந்திரியங்களை வெற்றி கொண்டவன் என்று உரைக்கின்றோம். அவன்தான் மகாவீரன். பகைவனை வீழ்த்துவது வீரமல்ல, அண்டை நாட்டினை வீழ்த்துவது வீரமல்ல, உன்னை வீழ்த்த வேண்டும். அவன்தான் மகாவீரன் என்ற அகத்தியன் உரை. அத்தகைய நிலை கொண்ட தலமதிலிருந்து தவம் இருக்கையில் அவனை வீழ்த்திதான் தவம் இருக்க முடியும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றான். அற்புதமாய் வினையகலும் நிலையை உனக்குள் இருந்து நீ சிவகூரை தலமதில் அயர்ந்துறங்கிய பொழுது கண்டவனே, அகன்ற வினை அகன்றதுதான், இனி உன்னை அண்டாது என்று அகத்தியன் வாழ்த்தி அமர்கின்றான். இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.